ஹாய் ப்ரோ, ஹாய் சார், ப்ரைஸ் லாட். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்களா ப்ரோ? சிஸ்டர் ஜிம்முக்கு போகிறீங்களா? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணுறீங்களா? தம்பி மதி, இது ஜிம் பேஜ் இல்லைப்பா, ஆண்டவரை பற்றி பேசுகிற பேஜ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. கரெக்டு தான் பிரதர், கரெக்டு தான் சிஸ்டர். ஓகே, ஒரு மாதம் ஜிம்முக்கு போய்ட்டு ஒரு மாதம் நம்ம ஜிம்மை விட்டோன்னா ஏற்றின மசில் எப்படி இறங்கிடுமோ, இருக்கிற ஸ்ட்ரென்த் எப்படி போயிடுமோ, அதே மாதிரி 4 நாள் ப்ரேயர் பண்ணிட்டு 4 நாள் பைபிள் படிச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கர்த்தருக்குள்ளே பலப்பட முடியாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பலப்பட முடியாது. டிவைன் கனெக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொஃபட்டிக் கேம்புக்காக பூனே வந்திருக்கேன். எங்கே போனாலும் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். நான் ட்ரெயினரு, அதெல்லாம் தாண்டி கடவுள் கொடுத்துருக்க உடம்புக்கு நம்ம தான் அதிகாரி. நம்ம கொடுத்து, ஏன்னா அவர் தான் ஆலயமாக இருக்கிறேன்னு சொல்லி வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அவர் தான் ஆலயம், அவர் உள்ளே இருக்கிறார். ஓகே, அப்போ அந்த உடம்பு எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும். அவர் நோயெல்லாம் யாருக்கும் கொடுக்குறது. நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் எந்த நோயும் நமக்கு வராது, எதுவுமே. ஏன்னா அவருடைய தழும்புகளால் குணமாக வரும், அதெல்லாம் நமக்கு தெரியும். நான் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பேச இருக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் அன்பு சகோதரா சகோதரி, எபேசியர் 6:10 ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு, கடைசியாக என் சகோதரனே சகோதரியே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். உங்களுடைய அதாவது அது கீழே வர வசனங்கள்லாம் ப்ளீஸ் தயவுசெய்து எடுத்து படிங்க. நான் வெளியே வந்தனால பைபிள் அங்கே வச்சுருந்தேன், அந்த வசனங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. நமக்கு வந்து இந்த மாம்சம், உடம்பு நல்லா வச்சுருக்கோம் கூட, இந்த ஆர்மி ஃபைட்டர் அவங்க கூடலாம் சண்டை கிடையாது. பிசாசுகளோட அவன் தந்திரங்களோட எதிர்த்து நிற்கிது. பிசாசு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக கருப்பாலாம் இருக்க மாட்டான், ஒரு ஜோக்கு காமெடி பீஸ். நல்லா இருப்பீங்க, திடீர்னு நாசமாக போயிடுங்க, நம்மளை சொல்லுவான், ஏய் நான் நல்லா இருப்பேன் ஆண்டவர் புள்ளடா அப்படின்னு சொல்லி சண்டை போடணும். ஆவி பலனாக இருக்கணும், கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலனாக இருக்கணும். அடுத்து வர ஒரு லைக் 6 வசனங்கள் நீங்கள் தொடர்ந்து பின்னாடி படிக்கும்பொழுது இட்ஸ் ஹெல்ப்ஸ் லாட். நீங்கள் தொடர்ந்து படிங்களேன். ஓகே, சத்தியம் என்னும் கச்சையை இது பண்ணிக்கோங்க, ஆவி என்னும் பட்டையும் வார்த்தையை வச்சு வெட்டுங்க. ஏய் அப்பால போடா ஆண்டவர் புள்ளடா அப்படின்னா ஓடுருவாங்க அவன். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. சமாதானம் என்னும் பாதரட்சியை நீங்கள் இதுக்கணும், நீதி என்னும் மார்க் அவசத்தை, பரிசுத்தமாக இருக்கணும். வார்த்தையில் நீங்கள் பலப்பட உங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பலப்படுறீங்க. இதான் உண்மை. இன்றைக்கி நம்ம வார்த்தையே பலப்படுறதுனால தான் டெய்லி லைஃப் ஸ்டைல்லையும் வீக்காக இருக்கும். டெய்லி லைஃப் ஸ்டைல் வீக்காக இருக்கிறதுனால சாட்சி போது ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாக போயிடும். ஸோ அதனால் ப்ளீஸ் பி அவேர் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பலப்பட்டே தான் இருக்கும். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ஒரு சாட்சியாகவே சொல்ல முடியும். ஸோ ப்ளீஸ் பி அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் உங்களுக்காக பண்ணிட்டா. அன்பின் தேவனே, இந்த வார்த்தையை கேட்ட சகோதரன் சகோதரியை, அவங்க ஜிம்முக்கு போகிறாங்க, பாடியை பலப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் தாண்டி உங்களுடைய சத்துவத்தின் வல்லமையில் இவர்கள் பலப்பட, உங்களுடைய வல்லமையின் கரம், உங்களுடைய மகிமையின் கரம் இவங்களை பலப்படுத்திட்டு வர. என்ன பலப்படுத்திருக்கீங்க, இவங்களையும் பலப்படுத்துங்க. உங்களுடைய சத்துவத்திலும் அப்பா உங்களுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அப்பா எதற்கும் பயப்படாதபடி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாக இவர்களை மாற்றுங்க. எந்தெந்த இடத்துல அவங்க வீக்காக இருக்காங்களோ அந்த இடத்துல அவங்க பலத்தை கொடுங்க. அவங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாக விளங்கட்டும். உங்களுடைய சத்துவத்தில் பலப்பட அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்கள பலப்படுத்துங்க. எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் பி டூ லைக் அமேசிங் வே. ஆண்டவரே, நீரே பலப்படுத்துங்க, நீரே வெளியிடுறதுக்கு இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். அவங்க ஒரு புது பலனை உணரட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், ஜிம்முக்கு போகிறதும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். ஆவி சொல்கிறது ஆத்துமா கேட்டு மாம்சம் பண்ணணும்னா அதுவும் வேணும், அதையும் பண்ணுங்கள். அதெல்லாம் தாண்டி டிவைன் கனெக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுதுன்னா சோத்திரம், புரியலாம் திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். இந்த நாள் எல்லாம் கம்மிட்டு 10 சோத்திரம். ஆமென். இல்லையா? லவ் யூ அண்ட் காட் பிளஸ் யூ. ஹாப்பி சண்டே.